ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். உங்கள் ஆறுமுகம் வில்லேஜ் பையன். இது பார்த்திங்கன்னா என்ன மரம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சந்தன மரம். வீரப்பன் இவர் தான் அவர். பார்த்துக்குங்க, நல்லா மரம். இது வச்சு எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னா ஒரு 3 வருஷம் ஆகுது. ஆமாம், அந்த மரம் வச்சு அடி தண்டு பாருங்கள், 3 வருஷம் ஆகுது இந்த மரம் வச்சு. அதேமாதிரி இந்த மரம் வச்சு 4 வருஷம் ஆகுது. நல்லா பெருசாக பார்த்தீங்களா? நல்லா அருமையாக சூப்பராக பக்காவாக 4 வருஷம். இது கரெக்டாக 4 வருஷம் ஆகுது இந்த மரம் வச்சு. அப்படியே ஃபுல்லாக தோட்டம் தான், பின்னாடி பூரா தோட்டம் வச்சுக்கிறோம். வளர்ப்பு பாருங்கள், புடலங்காய் பாருங்கள், பாம்பு மாதிரி இருக்குது. நானே ஷாக் ஆகிட்டேன். திடீர்னு ரொம்ப நாள் கழித்து வர கொய்யாப்பழம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இது என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா புளிச்சிக்கீரை இருக்குல்ல பாருங்க. நானே 5 அடிங்க பாருங்க, எனக்கு மேலே இருக்குங்க இதெல்லாம். நான் என்னோடய ஹைட் 5.30 சென்டிமீட்டரா 40 சென்டிமீட்டரோ. நான் ஒரு செடியும் 11 அடி இருக்குங்க பாருங்க. என் கை நீட்டுறது தெரியுதா? நான் நின்றுக்கிட்டு நீட்டுறது எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். கீரை தெரிஞ்சு பாருங்களேன். அடி வேரை காட்டுறேன் பாருங்கள். அடிவேர் எவ்வளோ லென்த்து இருக்குது பாருங்கள் கீரை. இது புளிச்சக்கீரை. இதில் இதை என்ன பண்ணணுன்னா, இப்போ இதை அறுத்துட்டு இந்த உள்ள இந்த நார் இருக்குது பார்த்திங்களா, பச்சை தண்டு. இந்த தண்டில் நார் எடுக்கலாம். நார்னால் பயங்கரமாக இருக்கும். நார் செம்மையாக இருக்கும். அதில் நார் எடுத்து ஜாட்டை பின்னுவாங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் வச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதம் இந்த சந்தன மரம்லாம் வச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 வருஷம் கம்ப்ளீட்டு ஃபுல்லாகவே. எவ்வளோ தெரிஞ்சுங்களா மரம்? இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தெரிஞ்ச ஹைட்டு. அதுக்கு உள்ள ஒரு முருங்கை மரம் வளருது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். எப்பா எவ்வளோ ஹைட்டுங்க, சரியான ஹைட்டுங்கப்பா. சாக்காகுதுங்க. என்னால் என் ஹைட்டுக்கு மேலே இருக்குங்க. என் ஹைட்டு என்ன, என் ஹைட்டு என்னோட டபுள் மடங்கு இருக்குது. எல்லாம் பனைமரத்தில் பாதி இருக்குன்றாங்களே, அதுமாரி பனைமரத்தில் உண்மையாலுமே பாதி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது கொத்தவரங்காய் செடி. எப்படியே கொத்தவரங்காய் செடி. கொத்தவரங்காய் நான் காய் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே திருப்பினா அப்படியே பாருங்கள், தெரியுதா? கொத்தவரங்காய் தெரியுதா? எவ்வளோ கொத்தவரங்காய் இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் கொத்தவரங்காய்லாம். அடுத்தது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். லைக் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் தமிழில் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் படிக்க வராது. அதனால தான் வில்லேஜ் பையன் வச்சுருக்கேன் சேனலை. நல்லா பாருங்கள். பயங்கரமாக இருக்குல்ல கொத்தவரங்காய் செடிலாம். அதிகமாக இதுவே பாருங்கள், என் ஹைட்டு வளர்ந்துச்சுங்க. இந்த கொத்தவரங்காய் செடி கரெக்டாக என்னோட 2 இன்ச்சு கம்மிங்க. 2 இன்ச்சு இல்லை, ஒரு 4 இன்ச்சு கம்மி. இதெல்லாம் மாந்தோப்பு. அப்புறம் குயில், பெரிய குயில். அந்த வாழை மரத்தில் குயில் இருக்குது. ஏதோ அந்த குயிலெலாம் போயிட்டுருக்கு. இது என்ன மரம்னு தெரில, அத்தி மரமா என்னமோ ஒரு மரம் சொன்னாங்க, ஆனால் எனக்கு தெரியல. நான் தான் வாங்கிட்டு வச்சேன். கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த காயெல்லாம் விதையெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகே, 3 செகண்ட் ஓடிச்சு.